அவருக்கு தெரியும் இந்த ஊருக்கு இது இல்லை, இந்த ஊருக்கு அது தேவைப்படுது அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சு கொஞ்சம் செய்வாங்க. நாங்கள் எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்து படம்னு சொல்லிட்டு அதை ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வச்சு அவரை தவிர்க்க வேண்டாம். நல்லது நடக்கணும்னா அவர் வர வைக்கலாம். நம்ம எகத்து கேள்வி கேட்டா வச்சுக்க, அங்க வேலை செய்யறவர் வந்து அவர் வன்னியர் தான். அவரு கொஞ்சம் சட்டம் பேசுவாரு, அப்படி இல்லைன்னா கையை வைப்பாரு, அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுவார். ஒரு எழுத்தறிஞராக தான் இருந்தாரு. அவரு எத்தனையோ படங்களை உருவாக்கியிருக்காரு. அது இல்லாம இப்போ ஸ்டாலின்லாம் அவரும் நடிச்சிருக்காரு படத்துல, அவங்க பையன் கூட நடிச்சிருக்காரு. அந்த சைடு ஆப்போசிட்ல பார்த்தா ஏடிஎம்ல பார்த்தா அம்மா நடிச்சிருக்காங்க, அவரு டாக்டர் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்து படம்னு சொல்லிட்டு அதை ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வச்சு அவரை தவிர்க்க வேண்டாம். நல்லது நடக்கணும்னா அவர் வர வைக்கலாம். ஓகேண்ணா, நீங்க அழகா சொன்னீங்க. பட் இருந்தாலும் தளபதி மேல இன்னும் ஒரு கோரிக்கை ஒரு அடித்தளமா வச்சிருக்காங்க. இவர் தளபதி என்னப்பா ஏழைங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு, தரையில இருக்காங்கல்ல ஒரு அது மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் இவங்க போஸ்டிங் தனியா கொடுக்குறாரு, அது கொடுக்கலாமா வேணாமா? உங்களுடைய கருத்து என்னன்னா? அது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் எதிர்பார்த்து செய்வாங்க. ஒரு எப்படி சொல்றது, அந்த ஊருக்குன்னு கொஞ்சம் நல்லா பார்த்து செய்வாங்க. நடுத்தரமா இருக்கிறவங்க வந்து என்னத்தான் செஞ்சாங்க, இருக்கமா ஒரு பதவியில இருக்கமா அதால போயிடுவாங்க, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்குவாங்க. அவங்க மட்டும் ஒரு நடுத்தரமான ஒரு ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அவருக்கு தெரியும் இந்த ஊருக்கு இது இல்லை, இந்த ஊருக்கு அது தேவைப்படுது அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சு கொஞ்சம் செய்வாங்க. நாங்கள் கீழ்பட்ட ஜாதியாக இருந்தாலும் போயிட்டு எது சொன்னாலும் கொஞ்சம் எடுத்து செய்வாங்க. அதே ஒரு நடுத்தரமான ஆளுகள் வந்து உள்ள போறதுக்கு அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும், பார்க்கணும், அவர் இருக்காரா இல்லையானு அவர்கிட்ட ஒரு பிஏ கிட்ட கேட்கணும். அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கு. நடுத்தரமான ஃபேமிலி வந்து நம்ம டைரெக்டா அண்ணன் தம்பி எப்படி பழக்கம் இருக்கோ அந்த மாதிரி போய் பழகிக்கலாம், பேசிக்கலாம். ஓகேண்ணா, அது மட்டும் தெளிவா சொல்றீங்க. பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆனா இந்த வருஷத்துல 2026 மாற்றம் ஏற்படணும்னா என்ன ஒரு கோரிக்கை வச்சு மாற்றத்தை ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பீங்க நீங்க? உங்களுடைய இது வரைக்கும் எப்படி சொல்றது, நம்ம ஊருக்கு பஸ் வசதி இல்லை, ஒரு குடிநீர்ன்றது வந்து எந்த ஒரு மாவட்டம்? நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம். அதனால நம்ம ஊருக்கு பஸ் வசதி இல்லை. அது இல்லாம குடி தண்ணின்றது வந்து எப்பவுமே இருக்க பூர்வீகமா இருந்தது மட்டும்தான் இருக்கு. அது இல்லாம நல்ல ரோடு வசதி இல்லை. அது விட்டா எப்படி சொல்றது, நம்ம ஊருன்றது காலனி ஊருன்றது ரெண்டு பிரிவா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்படின்னா ஓப்பனா சொல்லணும்னா எப்படி சொல்றது, வன்னியர் எஸ்ஐன்றது ரெண்டு பிரிவா. அங்கேயும் உங்க ஊர்லயும் வந்து அந்த ஜாதி கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கீங்க? பிரிச்சு வச்சுல, ஒரே ஊர் தான். ஓகே. ஒரு எப்படி சொல்றது, எல்லாமே ஒரே இதாக தான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருந்து ஊருக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். வன்னியர் வேற. ஓகே ஓகே. அதனால என்னன்னா ஏதாவது ஒரு பொருள் நம்ம ரேஷன் கடையில வந்து கம்மியா போட்டாலோ எடை கம்மியா போட்டாலோ நம்ம எகத்து கேள்வி கேட்டா வச்சுக்க, அங்க வேலை செய்யறவர் வந்து அவர் வன்னியர் தான். அவரு கொஞ்சம் சட்டம் பேசுவாரு, அப்படி இல்லைன்னா கையை வைப்பாரு, அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுவாரு. அதே நம்ம ஊர்ல இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க நம்மள யாரையும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அங்க ஒருத்தவங்க இருக்கும், அந்த ஊருக்குன்னு ஒரு ரேஷன் கடை, நம்ம ஊருக்கு ஒரு ரேஷன் கடை இருந்துட்டு போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம அது மாதிரி நீட்டா நடக்கும்.